பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த காலை நேரத்தில் குடும்பமாக ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பதற்கு அவர் நமக்கு அனுக்கிரகம் தந்திருக்கிறார். சற்று திரும்பி பாருங்கள். இந்த நாளிலே அநேகர் நம்மோடு இல்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்ததின் நோக்கமே அவரை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக தான். ஆகவே ஒரு தெய்வ பயத்தோடு கூட நாம் அவரை ஆராதிக்கலாம். எந்த இடத்துல இருந்தாலும் தேவனை தெய்வ பயத்தோடு கூட ஆராதிக்கிற பொழுது அவர் இறங்கி வந்து உங்களை அபிஷேகப்படுத்தி உங்கள் பயத்திற்கும் கலக்கத்திற்கும் திகைப்பிற்கும் விலக்கி பாதுகாத்து உங்களை உயர்த்துவார். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அது சங்கீதங்களின் புத்தகம் 56ஆம் அதிகாரம் 3வது வசனம். நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன் என்பதாக. எனக்கு அன்பான என் திருச்சபையின் குடும்பத்தின் மக்களே, தாவீது கூறும்போது தனது வாழ்க்கையிலே பயமும் கலக்கமும் வரும்போது நான் என்னை உருவாக்கின ஜீவனுள்ள தேவனையே நம்புவேன், அவரையே சார்ந்திருப்பேன் என்பதாக. காரணம், ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரே அவனுக்கு அடைக்கலமாக இருந்தார். அவரே அவருக்கு நல்ல கண்மலையாக இருந்தார். அவரே அவருக்கு இரட்சிப்பாக இருந்தார். அவரே அவருக்கு நல்ல நங்கூரமாக, அவரே அவருக்கு நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார் என்று அவர் விசுவாசித்தபடியினால் அதை இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறார். என கண்பான தெய்வ பிள்ளையே, உண்மையாகவே தாவீது மிகவும் பராக்கிரமசாலியாக இருந்தார், தைரியசாலியாக கூட இருந்தார். 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 34 தொடங்கி 37 வரைக்கும் வாசித்து பாருங்க. அவர் வாய் திறந்து சொல்றாரு, நான் மெய்ப்பனாக இருந்தபோது கரடியையும் சிங்கத்தையும் கொன்று போட்டவன். ஆகவே நான் எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. 37 வாசித்து பாருங்க. கரடிக்கும் சிங்கத்திற்கும் தப்புவித்த கர்த்தர் பெலிஸ்தீனின் கைக்கும் தப்புவிப்பார் என்று வீர முழக்கமிட்டவர் தான் இந்த தாவீது. பயத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை, தேவனை விசுவாசித்தார். இந்த சங்கீதத்தின் ஆரம்ப வரிகளை சற்று கவனித்து பாருங்களேன். தாவீதை காத்தூரில் சிறை பிடித்த போது அவர் சொன்ன வார்த்தை தான் இது: எந்த சூழ்நிலைகளிலும் நான் பயப்படுவதில்லை. ஏனென்று சொன்னால், என்னை நடத்த ஒரு தேவன் உண்டு, அவரே எனக்கு நம்பிக்கை, அவரே என்னுடைய விசுவாசம் என்று சொல்லி தைரியத்தோடு முழக்கமிடுவதை பார்க்கிறோம். அவனை சிறைப்பிடித்த நேரம், சிறைப்பிடித்து அடிமைப்படுத்தின நேரத்தில் அவன் சொல்கிறான், நான் இதற்கெல்லாம் பயப்பட மாட்டேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, நாமும் பல வேளைகளில் கலங்குகிறோம், பயப்படுகிறோம், திகைக்கிறோம். இந்த சூழ்நிலைகளில் மனிதர்களை தேடுகிறோம், அவர்களை நாடுகிறோம். ஆனால் அவர்களோ நம்மை கைவிட்டு விட்டு தூரமாய் போவதை பார்க்கிறோம். ஆகவே தான் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நாசியில சுவாசம் உள்ளவர்களை நம்பாதே என்பதாக. தேவஜனமே, நமது விசுவாசம், நமது நம்பிக்கை ஆவியானவராக இருக்கட்டும். அவர் நமக்காக யுத்தம் செய்கிறவர். தானியேல் 6ஆம் அதிகாரம் 26 வாசித்து பாருங்கள். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர் என்பதாகவே. ஆகவே நாம் அவரில் நிலைத்திருப்போம், அவர் நம்மிலே நிலைத்திருப்பார். விசுவாசிப்போம், தேவனுடைய மகிமை நாம் காண்போம். ஆகவே இந்த காலை வேளையிலே ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை குடும்பமாக நாம் மகிமைப்படுத்தலாமா? நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசமாய் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு
உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆமென் உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. விசுவாசமாய் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 நான் உண்மையே நம்புவேன் ஆண்டவரே. நீங்க அற்புதம் செய்வீங்க, அதிசயத்தினாலே எங்களை நிரப்புவீங்க. ஆகவே நாங்கள் விசுவாசிக்கிறோம். மனிதர்களுக்கு முன்பதாக எங்களை தலை கவிழ்ந்து விடாதீங்கப்பா. எங்களை உதவி செய்யுங்க. எங்களை உயர்ந்த அடைக்கத்தில் வைக்கிறேன்னு சொன்னீங்களே, உம்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எங்கள் அடைக்கலம், எங்கள் கேடகம், எங்கள் துருகம். ஆகவே உம்மை நம்புகிறோம், உம்மை விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு நன்மை செய்யும். 100க்கு 100 உம்மையை நான் நம்புவேன். அற்புதங்கள் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையை நான் நம்புவேன். அற்புதங்கள் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, இந்த காலை வேளையிலே எங்களுடைய பயத்திற்கும் கலக்கத்திற்கும் திகைப்பிற்கும் எங்களை விலக்கி நீர் பாதுகாத்துக்கொள்ளும். தாவீதை போல நாங்கள் பயப்படுகிற நாளிலே, கலங்குகிற நேரத்திலே உம்மையே விசுவாசிக்கிறோம், உம்மையே நம்பி நிற்கிறோம். இந்த நாளுக்குரிய எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் இரக்கங்களையும் என் ஆண்டவர் கட்டளையிட்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.